ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிசினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க பிளான்ட் குவேக் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சைஃபை டிசாஸ்டர் ஆக்ஷன் படமா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். கடலுக்கு அடியில பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஒன்று ஏற்படுது. அதனால பார்த்தீங்கன்னா உலகத்துல இருக்க பல பகுதிகளில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் வந்துகிட்டே இருக்கு. அது ரொம்பவே அதிகமா போகுது. கிட்டத்தட்ட ஒரு 65 மணி நேரத்துல பூமியே ரெண்டா பொழந்துரும் அந்த அளவுக்கு போகுது அப்படின்ட்டு சொல்றாங்க. அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்ட்டு சயின்டிஸ்டும் மிலிட்டரியும் சேர்ந்து களத்துல இறங்குறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் இந்த படமே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா படத்துல இவங்க வச்சிருக்க கான்செப்ட சொல்லலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்டாவே இருந்தது. அது ஸ்டார்டிங் பொசிஷன்ஸ்ல ரொம்ப நீட்டா காமிக்கவும் செஞ்சிருந்தாங்க. பூமியே ரெண்டா பொளக்குற அளவுக்கு ஒரு டெக்டானிக் பிளேட்ஸ் வந்து நகர்ந்து வருது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படியாவது ஸ்டாப் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு இவங்க எடுத்திருக்க ஸ்டோரி பிளாட் ரொம்ப நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஆனா அது ஐடியாவா ரொம்ப சூப்பரா இருந்தது தவிர ஆனா அது எக்ஸிகியூஷன்ல பயங்கரமா கோட் அவுட் இருக்காங்க. இந்த படத்துல எர்த்குவேக் சீன்ஸ் இருக்கா இருக்கு, சுனாமி சீன்ஸ் இருக்கா இருக்கு, மிலிட்டரி ஆபரேஷன்ஸ் இருக்கா இருக்கு, ஆனா எதுவுமே நம்மள கன்வின்ஸ் பண்ற அளவு இருக்கா அப்படின்றத மிகப்பெரிய கேள்விக்குறியே இருக்கு. ஏன்னா இந்த படத்துல எல்லா காட்சிகளும் இருந்துமே பாத்தீங்கன்னா, அதாவது அந்த பூமி பிளப்ப தடுக்கிறதுக்காக இவங்க சொல்ற ஒரு ரீசன்லாம் பாத்தீங்கன்னா சுத்தமா சகிக்கவே முடியல. அதையும் தாண்டி ஒவ்வொரு காட்சியுமே விஎஃப்எக்ஸ் சிஜில அப்பட்டமா விஎஃப்எக்ஸ் சிஜின்னு ரொம்பவே லோ குவாலிட்டியில எடுத்து வச்சிருக்காங்க. அப்பட்டமா தெரியற அளவு எடுத்து வச்சிருக்காங்க. அது இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவா இருக்கு. அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ், படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு ஓகேஷான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்களே தவிர யாருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அதையும் தாண்டி டயலாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமா இருக்கு. சுத்தமா என்னதாண்டா பேசுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸ்கிரீன் பிளேஸும் பார்த்தீங்கன்னா படம் பயங்கர வீக்கா எழுதி எடுத்திருக்காங்க. பெருசா நமக்குள்ள டென்ஷனும் பில்ட் பண்ணல. அதையும் தாண்டி ரொம்ப ஸ்லோவா போகுது படம். மொத்தத்தில் என்கிட்ட கேட்டீங்கன்னா இது ஒரு பிலாவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 4 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.